வாலி சார் கடவுள் நம்பிக்கை பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காட் இஸ் அ ஃபேக்ட் விச் கேன் பி அப்ரூவ்ட் பட் cannot பி ப்ரூவ்ட். கடவுளை எல்லாம் டிஃபைன் பண்ண முடியாது, உணர்தல் தான். கடவுளை வந்து நீங்கள் உணர முடியும், ஆனால் இதுதான் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண முடியாது. இது வந்து கிரேசி மோகன் சார் கூட வந்து வாலி சார் ஒரு இன்டர்வியூவில் வந்து பேசியிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான வாலி சாருடைய ஸ்டேட்மெண்ட்டில் ஒன்று. இன்றைக்கி நம்ம வந்து வாலி சார் வந்து பாய்ஸ் படத்தில் எழுதின ஐயப்ப பாடல் ஒன்று இருக்குது. அது இப்போவும் பட்டி தொட்டி எங்கும் வந்து எல்லாருக்கும் ரொம்ப 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 பிடிச்ச ஒரு பாடல். ஸோ பாய்ஸ் படத்துடைய கம்போசிங் வர்றப்ப இந்த பாட்டு வந்து ஏஆர் ரஹ்மான் அப்புறம் வந்து பிரவீன் மணி அவர்களும் வந்து இவங்கெல்லாம் இருந்தாங்க. ஸோ இந்த பாட்டு வந்து ரொம்ப சிம்பிளாக வேணும். ஒரு புதுசாக பாட்டு போடுறவங்க அவங்க வந்து ஒரு ஐயப்பன் கேஸ்ட் வந்து போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வேணும். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு வந்தோம் அப்பா ஐயப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை கண்டோம் அப்பா ஐயப்பா. ஒரு பிட் சாங் தான், சின்ன சாங் தான், அதுக்கேற்ற மாதிரி கொடுங்க. ஏன்னா ஆல்ரெடி பாய்ஸ் படத்தில் வந்து மாரோ மாரோ சாங் எழுதியிருப்பாங்க, சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் பாட்டியும் வந்து வாலி சார் எழுதியிருப்பாங்க. சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாலி சார் வந்து பாட்டோடைய பல்லவி வந்து சொல்கிறாரு. கன்னிச்சாமி புதுசா மாலை ஏறும் நாளப்பா, கருப்பு சட்டை போட்ட ஆத்தேகன்னானப்பா. புதுசாக பாட்டு போடுறவங்கள புதுசாக வந்து மாலை போடுறவங்களோட கம்பேர் பண்ணி ஒரு பல்லவி. ஸோ அதுதான் வந்து கன்னிச்சாமி புதுசாக மலை ஏறுமாலப்பா. முறையாக விரதம் இருந்து தூய மனதோடு சபரிமலை ஏறப்போகும் பக்தனின் நாளிது, கருப்பு உடை அணிந்து ஐயப்பன் மீது முழு நம்பிக்கையும் கொண்ட பக்தன் நானப்பா அப்படின்னு சொல்லி பாட்டோடைய முதல் 2 வரிகளை எழுதுறாங்க. பொல்லாத தாயின் நோயை பொலிப்பாலே தீர்த்தவனே, நல்லாக்கும் எல்லாருக்கும் நன்மை செய்யும் மீசன் அல்லவா. அடுத்து வந்து ஒரு வரலாறு. ஏன்னா வாலி சார் ஒவ்வொரு வரியும் வந்து ஒரு வரலாறா எழுதுவார் இல்லையா, அந்த மாதிரி வந்து கடுமையான நோயினால தன்னுடைய தாய் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ என்னுடைய நோய் வந்து தீர்க்கணும்னா எனக்கு வந்து புலிப்பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த புலிப்பால் எடுத்துகிட்டு வர மணிகண்டன் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வந்து மணிகண்டன் போவாங்க. புலி வந்து அடித்து கண்டிப்பாக வந்து அந்த குழந்தை காணாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறப்ப அவர் வந்து ஒரு புலிப்படையோடையே வருவார். ஸோ புலிப்படையோடு வந்து அந்த புலிப்பால் கொடுத்து தன்னுடைய தாயோடைய பிரச்சனையை வந்து தீர்ப்பாங்க. ஸோ அதை வந்து அடுத்த ஒரு வரியில வச்சிருக்காரு. நல்லோர்க்கும் இல்லோர்க்கும், அதாவது பணக்காரன் ஏழைன்ற வித்தியாசம் இல்லாம நல்ல மனசோட, ஒருவேளை அவங்களுக்கு வந்து பணம் இல்லாம இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு நல் வழியை காட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல் வழிபடுத்துற ஒரு கடவுளா வந்து ஐயப்பனை வச்சு இந்த 4 வரிகளை வந்து அவர் வந்து எழுதியிருந்தாரு.